அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் ராம்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அழகர் மலை, மதுரை மாவட்டத்தின் அழகர் மலையின் மேல் அமைந்துள்ள பழமுதிர்ச்சோலை. இது தாங்க முருகனுடைய 6 படை வீடுகளில் 6ஆம் படை வீடாக கருதப்படுது. இந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், முருகனின் 6 படை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர்ச்சோலை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த பழமுதிர்ச்சோலையில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தர்றாருங்க. இந்த மலைக்கு நாம் இப்போ மலையடிவாரத்திலிருந்து நேரடியாக முதல்ல நாம் போய் பழமுதிர்ச்சோலையை பார்த்துட்டு பின்னால் ராக்காயி அம்மன் கோயிலில் தரிசிச்சுட்டு அங்கே இருக்கிற நூபுரகங்கை தீர்த்தத்தை பற்றி பார்த்துட்டு பின்னால் நம்ம மலையடிவாரத்தில் இருக்க அழகர் மலைக்கு வந்து சேரலாம். ஸோ இந்த பழமுதிர்ச்சோலை முருகன் எவ்வளவு பழமையான கோயில்னால், இந்த கோயில் கட்டப்பட்டதாக நம்பப்படுற ஆண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு இடையிலன்னு நம்பப்படுது. இந்த கோயிலை கட்டியது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, சேரமான் பெருமாள் நாயனார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சேர மன்னனால் கட்டப்பட்டதுனும், அதற்கு பின்னால் பாண்டியர்களாலேயும் சோழர்களாலேயும் அது மேலும் புதுப்பிக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டதாகவும் நம்பப்படுது. இந்த சேரமான் பெருமாள் நாயனார் 63 நாயனார்களில் ஒருத்தராக வர்றாரு. மேலும் இந்த கோயிலில் சிறப்பாக நம்பப்படுறது என்னென்னா, இந்த கோயிலுக்கு நடந்து போகிற அந்த 2 கிலோமீட்டர் காட்டு வழிப்பாதை மிகவுமே ரம்யமாகவே அமைஞ்சிருக்கும். இப்போ நாம் பார்க்குற மாதிரி இந்த மிகப்பெரிய ஒரு மரம் தான் இந்த கோயிலுக்கு நடந்து போகும்போது நாம் முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அதை தாண்டி நாம் இப்போ பார்க்குற மாதிரி இந்த பசுமையான சாலை மார்க்கமாக நடந்து போகும்போது நமக்கு மிகவுமே புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். இங்கே பெரும்பாலும் மக்கள் எல்லாருமே குடும்பமாக தினசரி நம்ம பயணம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலாகட்டும் இல்லை ராக்காயி அம்மன் கோயிலையும் அடைகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வந்து அடைஞ்சிட்டோம். இந்த கோயில் பல்வேறு சங்ககால இலக்கியங்களான சிலப்பதிகாரம், 10 பாட்டு, 8 தொகை ஆகிய நூல்களில் பாடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள ராமதேவ சித்தர் ஜீவ சமாதியுமே இந்த ராக்காயி அம்மன் கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவுமே இங்கே ஒரு சிறப்பம்சமாகும். வாங்க இப்போ நாம் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயிலில் சிறப்பாக சொல்லப்படுறது, இங்கே தாங்க ஒரு சிறுவன் அல்லது பாலக வடிவில் முருகப்பெருமான் தோன்றி தமிழ் பெரும்புலவர்களுள் ஒருவரான அவை மூதாட்டியோட தமிழ் புலமையை சோதித்த ஸ்தலமாக கருதப்படுது. மேலும் கந்தபுராணத்தில் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலித்ததாகவும் நம்பப்படுதுங்க. இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம்னு பார்த்துட்டிங்கன்னா காலை 6 மணி முதல் மாலை 6:30 மணி வரை. இப்போ நாம் முருகப்பெருமானை தரிசித்து முடிச்சுட்டு அடுத்ததான் நாம் புறப்பட்டு போக போகிற இடம் ராக்காயி அம்மன் தீர்த்தம். மிகவும் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த சூழ்நிலையில் அமைந்திருக்க இந்த கோயிலை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 100-150 மீட்டர் நடந்து போனாலே நாம் அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ராக்காயி அம்மன் கோயிலை அடையலாம். ஸோ அடுத்ததாக நாம் பார்க்க போகிற ராக்காயி அம்மன் கோயிலில் மூல தெய்வமான ராக்காயி அம்மன் பார்வதி தேவியின் ஒரு வடிவமாக கருதப்படுறாங்க. இந்த தெய்வத்தை ஆதி காலம் தொட்டு இங்குள்ள பழங்குடியின மக்களால் வழிபட்டு வந்ததாகவும் அதற்கு பின்னால் இது ரொம்ப பிரசித்தி பெற்று மற்ற அருகில் உள்ள எல்லா மாவட்டம் மாநிலங்கள் கடந்து பக்தர்களோட வரவேற்பை இங்கே பெற்றது. அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது, பெருமாளின் ஒரு அவதாரமான திரிவிக்ரம அவதாரத்தில் உலகையும் பெருமாள் அளந்தபோது பிரம்மலோகத்தில் அவரது பாதம் செல்லும்போது பிரம்மர் தனது அருகில் இருந்த
ஸ்வர்ண கலசத்தில் இருந்த கங்கை நீரால் பாலாபிஷேகம் செய்ததாகவும், அப்போது அந்த நீர் பெருமாளின் பாத சிலம்பு என்னும் நூபுரத்தில் பட்டு பூவிலைகள் விழுந்ததால் அதுவே பிறகு நூபுர கங்கை அல்லது நம்ம அங்கே உள்ள மக்களால் அழைக்கப்படுகிற சிலம்பாறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூபுர கங்கை தீர்த்தத்தால் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் வளர்பிறை துவாதசி தினத்தன்று ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் இங்கே எழுந்தருளி தைலக்காப்பு திருமஞ்சனம் கண்டருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாருங்க. இந்த தீர்த்தத்துக்கு இவ்வளவு மகிமை வர காரணம், இந்த நூபுரகங்கை தீர்த்தத்தில் இரும்பு சத்தும் தாமிர சத்தும் அதிகம் இருப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அதனாலேயே இது நோய் தீர்க்கும் சக்தி கொண்டதாகவும் விளங்குது. அதற்கு முக்கிய காரணம், இந்த தீர்த்தம் வரக்கூடிய இடம்னு சொல்லக்கூடியது மிகவும் ஒரு புனிதமான மற்றும் சுத்தமான ஒரு மூலிகை வனங்களால் உருவாக்கப்பட்ட இந்த மலைக்கு உள்ளிருந்து வர்றதுனாலயா என்னன்னு தெரியலைங்க. ஏன்னா இந்த ஊர் இந்த நீரூற்று அந்த கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்திலிருந்து நமக்கு வருதுன்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் அதோட உண்மையான ஆரம்ப புள்ளின்றது இதுவரையும் கண்டுபிடிக்கப்படாமையே இருக்குது. அடுத்ததாக நம்ம மக்களில் பெரும்பாலும் பார்க்க தவறுற ஒரு இடம் என்னென்னா, மேலே ராக்காயம்மன் கோயிலேருந்து மறுபடியும் கீழே இறங்கி வரும்போது அந்த ஒரு பாதி தொலைவில், அதாவது பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்த உடனே கீழ் நோக்கி ஒரு காட்டு வழி பாதை இருக்கும். அந்த பாதையில் நம்ம நடந்து வரும்போது கண்ணுக்கு இனிமையான அவ்வளவு ரம்மியமான ஒரு பாதைங்க இது கண்டிப்பாக தவற விடாமல் நீங்கள் நடக்கணும். ஒருவேளை நீங்கள் வேன்லேயோ இல்லை நீங்கள் நடந்தோ ஒரு தார்வழி சாலையில் மேலே போனாலுமே திரும்பி வரும்போது இந்த மண்வழி சாலையை பயன்படுத்தும் போது நீங்கள் நேரடியாக கீழே உள்ள அழகர் கோயிலோட பின்புறத்தில் உள்ள கோட்டை சுவரை அடையலாம். இந்த வழியில் வரும்போது நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்த மாதிரி ஒரு அழகான ஒரு சிறிய ஒரு தெப்பக்குளமே கட்டப்பட்ட தெப்பக்குளம் இருக்கும். அது வழியாக நம்ம வரும்போது நம்ம பின்புறமாக கூடி நம்ம அழகர் கோயிலை அடையலாம். இதுவுமே கிட்டத்தட்ட நம்ம அழகர் கோயிலை அடையலாம். இதுவுமே கிட்டத்தட்ட கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் கட்டப்பட்டதாக கருதப்படுது. இதை திருமாலிருஞ்சோலை அப்படின்னும் அழைக்கிறாங்க. இதுக்கு இப்படி அழைக்கப்படுவதற்கு காரணம் திருமால் வசிக்கும் தோப்பு அப்படின்னு ஒரு பெயர் காரணம் சொல்லப்படுது. மேலும் இந்த கோயிலோட சிறப்பாக பார்க்கப்படுறது, இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குது. அது மட்டும் இந்த கோயிலை பற்றிய பல தகவல்கள் நாச்சியார் திருமொழி அப்படின்ற இலக்கியத்தில் கூறப்பட்டிருக்கு. மேலும் இந்த கோயிலுமே சிலப்பதிகாரம், 10 பாட்டு, 8 தொகை போன்ற நூல்கள்லையுமே பாடப்பட்டிருக்கு. இந்த கோயில்களுக்கு மற்ற பெயர்களாக சொல்லப்படுறது சோலைமலை, மாலிருங்குன்றம் போன்ற பல பெயர்களும் இருக்குது. இந்த கோயிலில் சிறப்பாக பார்க்கப்படுறது என்னென்னா, நாங்கல் குன்றம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கட்டிட முறை. இது ஒரு வட்ட வடிவ கருவறையாக கருதப்படுது. இந்த கருவறையில் இங்கே வீற்றிருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி என்ற பெயரில் வீற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உற்சவமூர்த்தியாக அழகர் பெருமாள் அல்லது சுந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுறாரு. மேலும் இந்த கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமி இங்கே காவல் தெய்வமாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் இந்த கருப்பசாமி ஆணை கொடுத்தால், அதாவது அனுமதி கொடுத்தால் மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ஒவ்வொரு சித்திரை திருவிழாவுக்கும் மதுரையை நோக்கி பயணப்பட்டு சித்திரை திருவிழாவை மிக சிறப்பாக நடத்துறது மட்டும் இல்லாமல் அவருடைய தங்கையாக கருதப்படும் மீனாட்சி திருமணத்தை காண வருகை தர்றதா ஐதீகமும் இருக்குது. இந்த கோயிலில் உள்ள மற்ற சிறப்புகள் அப்படின்னு சொல்லப்படுறது, இங்கு உள்ள இசைத்தூண்கள் மற்றும் அதற்கு மேல் உள்ள சிங்கத்தின் வாயில் உள்ள ஒரு கல். அதை நம்மளால் உருட்ட முடியும், ஆனால் உள்ளே இருந்து அந்த கல்லை வெளியில் நம்மளால் எடுக்க முடியாது. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி கோயிலுக்கு முன்புறத்தில் இருக்கிற அந்த சிறிய மண்டபங்களையும்
கோபுரத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போகலாம். இந்த கோயில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டு, நான் முன்ன சொன்ன மாதிரி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டு, பின்னால் அது சோழ மற்றும் நாயக்க மன்னர்களால் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. மேலும் ஒரு குறிப்பிடப்படும்படியான செய்தியாக கிபி 13ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலை ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் எனும் பாண்டிய மன்னனால் கோயிலில் உள்ள கோபுரத்துக்கு மேலே தங்கத்தகடுகளால் பதிப்பிக்கப்பட்டு மேலும் அழகு சேர்க்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பற்றிய மேலும் பல்வேறு தகவல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் எனும் தமிழ் பக்தி பாடல் தொகுப்பாக பாடப்பட்ட பெருமாளை பற்றிய பல்வேறு தகவல்கள் இதில் நமக்கு கிடைக்குது. கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டுகள் வரை வாழ்ந்த வைணவ சமயத்தை சார்ந்த ஆழ்வார்கள் 12 பேரால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாக இது பார்க்கப்படுதுங்க. இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புகளையும் தமிழர்களின் ஒரு பொக்கிஷமாக விளங்கக்கூடிய இந்த பழமுதிர்ச்சோலை ராகாயம்மன் கோயில், கள்ளழகர் பெருமாள் கோயில், இப்படி 3 விதமான மிகவும் சிறப்பு வாய்ந்த இடங்களை ஒரே நாளில் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கட்டாயம் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இயற்கை விரும்பிகளுக்கு ஏற்ற ஒரு இடமாகவும் இது இருக்கும். அதனால் கண்டிப்பாக குடும்பத்தோடு